அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் லட்சணா. நான் ஐம்பெரு காப்பியங்கள் எனும் பணுவலை வாசித்து காட்ட வந்துள்ளேன். சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி என்பன தமிழ் ஐம்பெரு காப்பியங்கள் ஆகும். சிலப்பதிகாரம் மிகச் சிறந்த காப்பியங்களில் ஒன்றாகும். இக்காப்பியத்தை எழுதியவர் இளங்கோவடிகள். கோவலன் கண்ணகி கதையினை கூறும் காப்பியம் இதுவாகும். சேர நாடு, பாண்டிய நாடு, சோழ நாடு என்ற 3 நாடுகளின் பெருமைகளை கூறும் காப்பியமாகவும் அமைகின்றது. சோழ நாட்டில் பிறந்த கண்ணகி பாண்டிய நாடு சென்று நீதி கேட்டு சேர நாட்டில் தெய்வமாகும் கதையை கூறுகிறது. சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக மணிமேகலை எனும் காப்பியம் அமைந்துள்ளது. இது கோவலன் மாதவியின் மகளான மணிமேகலையின் கதையாகும். மணிமேகலையின் துறவு என்ற பெயரும் இக்காப்பியத்திற்கு உண்டு. சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இரட்டை காப்பியம் என அழைக்கப்படுகின்றது. மணிமேகலையை எழுதியவர் சீத்தலை சாத்தனார் என்பவராவர். சீவக சிந்தாமணி எனும் காப்பியம் திருத்தக்க தேவர் என்பவரால் இயற்றப்பட்டது. இக்காப்பியத்தை மணநூல் என்றும் அழைப்பர். வளையாபதி எனும் காப்பியம் சமண நூல் எனும் பெயரை பெற்றுள்ளது. குண்டலகேசி என்பதும் ஐம்பெரு காப்பியங்களில் ஒன்றாகும். இக்காப்பியமானது பௌத்த மத காப்பியமாக கருதப்படுகின்றது. குண்டலகேசி எனும் பெண் கலன் எனும் கள்வனை மணந்ததாக கூறும் கதையாக இக்காப்பியம் அமைகின்றது. நன்றி.